நம்ம வாழ்க்கையில் அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கேட்டிருப்போம். எப்போவுமே சைலண்ட்டாக இருந்தால் வாழ்க்கையில் ஒன்றும் ஜெயிச்சிட முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய இடங்கள்ல சொல்லியிருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் டாக்கட்டிவாக இருக்கணும், நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருக்கேன், இன்ட்ரோவர்ட்டாக இருந்தாலே பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நிறைய கான்செப்ட்ஸ் இந்த உலகத்தில் உலாவிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ், இந்த ஒரு 7 சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும். அது என்னப்பா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ 7 சுச்சுவேஷன்ஸ் இன் லைஃப் வேர் த பெஸ்ட் திங் டு டூ இஸ் ரிமைன் சைலண்ட். இந்த சைலண்ட்டுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. அதை நம்ம எல்லோரும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு சில இடங்களில் நம்ம அமைதியாக போவது மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் நம்ம லைஃப்லேயும் கொடுக்கும். அது என்ன அப்படின்றது தான் இந்த எபிசோடில் நீங்கள் தொடர்ந்து கேட்க போகிறீங்க. 7 situations in life where the best thing to do is remain silent. Stay tuned. நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா நண்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான வாரத்தில், வார இறுதியில், நாளில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ரொம்ப 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 கேப் ஆகி போச்சு. ஐ ஆம் ஸோ சாரி. ஸோ நிறைய பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் லைஃப்பில் ரன் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கு இருந்தது. அதுக்காக நான் சோகமாகவோ இல்லை வருத்தமாகவோ இல்லை, அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்காக ஒரு பாட்காஸ்ட் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தொடர்ந்து என்னைய உறுத்திக்கிட்டே இருந்தது. அதை கண்டுபிடிச்சி இன்னைக்கு உட்காந்துட்டேன் உங்களுக்காக பேசுகிறதுக்கு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி. நல்லா இருக்கீங்களா? உங்கள் லைஃப்பில் எப்படி போயிட்டு இருக்கு? ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை சந்தோஷமாக இருக்கீங்களா? எல்லாம் நல்லபடியாக இருக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகி உங்கள் வாழ்க்கை சிறப்பாக சந்தோஷமாக மாறுன்றதுல சந்தேகமே கிடையாது. நண்பா நண்பி, நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, த தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் இல்லை ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுறீங்கன்னா உங்கள் 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய மக்களை ரீச் அடைய இதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீ ஏன்ப்பா ரீச் ஆகணும், உனக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது முழுக்க எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட், மணி பெனிஃபிட் இல்லாமல் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 202வது எபிசோட் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் உங்களுடைய புன்னகை, உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் மட்டும்தான். இதனால் உனக்கு என்னப்பா கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட மன சந்தோஷம். இந்த மன சந்தோஷம் ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்னை கான்டாக்ட் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளில் ஏதோ ஒரு நேரங்களில் நான் உங்களுக்கு உதவும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதற்கு நீங்களும் ஒரு தூண்டுகோலாக இருந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. ஆல் ரைட், நம்ம பாட்காஸ்ட்குள்ளே உள்ள போடலாம். இந்த வாரம் இந்த டிப்ஸ் எபிசோடில் நம்ம பேசின மாதிரி இந்த ஒரு 7 இடங்களில் உங்கள் வாழ்க்கையோட சந்தர்ப்பங்களில் நீங்கள் அமைதியாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். உடனே எல்லாருக்கும் தோணும், மனைவி திட்டும் போது அமைதியாக இருந்துடலாமோ, அதுதான் கரெக்டான ஒரு சுச்சுவேஷன் அப்படிலாம் யோசிப்பீங்க. அதுவும் ஒரு காரணமாக கூட இருக்கலாம். நிறைய நேரங்களில் நம்ம அமைதி நமக்கு ஒரு மிகப்பெரிய வலிமையை கொடுக்கும், மிகப்பெரிய ஒரு பவரை கொடுக்கும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. அதில் என்னென்னலாம் இருக்குது சுச்சுவேஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா, when you are angry, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ நிறைய நேரங்களில் நிறைய இடங்களில் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். எதுக்கு எடுத்தாலும் பொசுக்குன்னு ஆங்கிரி ஆகிறது. அந்த நேரங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்து பாருங்களேன். ஸோ அந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்போவுமே என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும், ரொம்ப கோவமாக இருக்கும், ரொம்ப ஒரு வாழ்க்கையிலே வெறுப்பாக இருக்குப்பா, எனக்கு எல்லாரும் பார்த்தாலும் கடுப்பாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த ஆங்கரை, கோபத்தை வெளிப்படுத்துறது தான் ஒரு சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது கிடையவே கிடையாதுங்க. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் கோபத்தை வெளிப்படுத்தாமல் ரொம்ப அமைதியாக கொஞ்சம் போகிறது ரொம்ப நல்லது. அது நிறைய அந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தெல்லாம் அவாய்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நட்புகளை இழக்காமல் இருக்க நேரிடும். அது மாதிரி நிறைய மனிதர்களையும் நம்ம இழக்க மாட்டோம். அதனால் எப்போவுமே இந்த ஸ்மார்ட் ஃபோக்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த ஆங்கிரியெல்லாம் அடக்கி வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் இருப்பாங்க. அது முக்கியமான ஒரு ஈஸியான டெக்னிக் பார்த்தீங்கன்னா, 1 to 10 கவுண்ட் பண்ணுங்கள். ஏன்டா அவ்வளோ பெரிய வெறி கோவம் வரும்போது 1 to 10 கவுண்ட் பண்ணால் சரியாயிருமாங்க. அது என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம்
அமைதியாக இருந்து பாருங்கள், இல்லை அந்த சுச்சுவேஷனை விட்டு விலகி போய் பாருங்கள், எல்லாமே சீக்கிரமே மாறிடும் அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது. ஸோ சைலன்ஸ் அதுதான் வந்து இது உங்களோட வீக்னஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. பார்த்தியா எவ்வளோ திட்டுறேன், எவ்வளோ வந்து அவனை அசிங்கமாக பேசுகிறேன், பாட்டுக்கு உம்முனே கிடக்கானே, அதெல்லாம் வந்து ஆளே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி பேசுகிற அளவுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இது வீக்னஸ் கிடையாதுங்க, அது உங்களோட ஸ்ட்ரென்த்து. உங்களோட அமைதி ஆப்போசிட்டில் இருக்கவங்க ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்போ உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட டெம்பரேச்சர், உங்களுடைய கோபம் அதிகமாகும் பொழுது நீங்கள் எடுத்து வெளுக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றத நீங்களே பார்ப்பீங்க. ரெண்டாவது பார்த்தோன்னா when you don't know the full story, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ நிறையா நேரங்களில் ஒரு சில ஸ்டோரிஸ் தெரியாது, அவனை பற்றியோ இவனை பற்றியோ எவனை பற்றியோ இல்லை ஒரு கான்ஃப்ளிக்ட்டோ எந்த ஒரு விஷயத்தை தெரியாமல், முக்கியமாக ஃபுல்லாக தெரியாமல் உடனே ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே இறங்கிறது, உடனே ஒரு இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு அதை உடனே இதுதான் இருக்குது, இதுதான் காரணமாக இருக்குது, நீங்களே ஒரு பெரிய புது ஸ்டோரியை பில்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் உருவகப்படுத்தி அவங்கள கஷ்டப்படுத்திடுறது. அந்த நேரங்களில் அது கரெக்டாக இருக்காது. ஸோ எப்போவுமே உங்களை சைலன்ஸ் வந்து உங்களுடைய ஒரு ஸ்பேஸ், அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஒப்பீனியனையோ உங்களுடைய தாட்ஸையோ கொடுக்கலாம். எதையுமே தெரிஞ்சுக்காமல் உடனே நான் பேசியே ஆகணும் அப்படின்னு உள்ளே பூந்து அதை கெடுத்து விட்டு நம்மளையும் கெடுத்து நம்ம வாழ்க்கையும் கெட்டு போகிறதுக்கு நீங்கள் காரணமாக இருந்துடாதீங்க. மூணாவது பாயிண்ட் பார்த்தோம்னா இன் மொமெண்ட்ஸ் ஆஃப் கிரீஃப் ஆர் சேட்னஸ். ஸோ இதுவும் நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே தொடர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ எல்லா நேரங்கள்லையுமே நம்ம சந்தோஷமாக ரொம்ப செம்ம ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்க மாட்டோம். இது எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையிலும் சோகங்கள் வேதனைகள் எல்லாமே இருக்கும். அந்த நேரங்களில் நம்ம ஒரு நல்ல ஒரு உண்மையான உறவை இழந்திருக்கலாம், உண்மையான உறவை நம்ம விட்டு சென்று இருக்கலாம், ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம், நம்ம வந்து தோல்வி அடைந்திருக்கலாம், இல்லை நம்மளை வந்து நிறையா கஷ்டப்படுத்தியிருப்பாங்க ஒரு சில பேர். அப்போ அந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் நம்ம ரொம்ப அதிகமாக கோவப்படாமல், நம்ம அந்த நேரங்களில் வெளிப்படாமல் பேசாமல் கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் அந்த விஷயத்தை கடந்து போகணும். ஸோ அப்படி போகும்போது உங்களுடைய மனசு மிக வலிமையடையும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ரொம்ப கிளாரிட்டியாக திங்க் பண்ணி அதை எப்படி கடப்பது அப்படின்ற மாதிரியும் நீங்கள் யோசிப்பீங்க. ஒரு எப்போவுமே இது நடக்கக்கூடியது தானே. அடுத்த பாயிண்ட் பார்த்தோன்னா when someone says something really mean, ஒரு சில பேர் வர்றாங்க வந்து உங்களை பார்த்துட்டு நீலாம் விளங்காத வேண்டாம், உன் மூஞ்சியை பார்த்தா வந்து நான் கரெக்டாக இருக்குமா, நீலாம் வந்து மனுஷனாடாடி, உன்னையெல்லாம் வந்து உங்களாம் பேச முடியுமா, நீ உனக்கெல்லாம் எந்த திறமையும் கிடையாது, நீ சரியே கிடையாது, நீ இவ்வளா, உனக்கெல்லாம் என்னடி திறமை இருக்குது, நீ இதெல்லாம் பண்ண மாட்டா அது பண்ண மாட்டா அப்படின்னு நம்மளை மூஞ்சிக்கு முன்னாடியே அவங்க வாய் மேலே ஒரு பல்ல போட்டால் இல்லை நாக்கு மேலே பல்ல போட்டு பேசுகிற மாதிரி பேசினா கூட நம்ம வந்து அந்த நேரங்களில் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அவங்களுடைய வேர்ட்ஸு, அவங்க நினைக்கிறது நம்மளை சந்தோஷத்தை கெடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் கோவப்படுறதோ, நீங்கள் வந்து பேசுகிறதோ, அவங்கள திட்டுறதோ, இது எந்த விதத்தில் வந்து அவங்கள வந்து கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறதில்ல, உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறவங்கள நீங்கள் உங்களுடைய அமைதி மூலமாக அவங்கள ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட முடியும், அப்படின்னு சந்தேகமே கிடையாது. எப்போவுமே ரொம்ப ஒரு டீப்பாக யோசிங்க. அவங்க உங்களை அந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு வெளியே போங்க, இல்லை அந்த இடத்துல நீங்கள் பேசாதீங்க. அப்படி இருக்கும் போதே அந்த ஒரு அமைதி அவங்கள ஈஸியாக அடித்து விரட்டிடும் அப்படின்றது சந்தேகமே கிடையாது. ஸோ அடுத்து பார்த்தோன்னா வென்ஸ் அவங்க வந்து இந்த ஹார்ஷான வேர்ட்லாம் அடுத்து த்ரோ பண்ணும்போது அவங்க எப்போயுமே உங்களோட ரெஸ்பான்ஸை யோசிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம என்ன பேசினாலும் நம்ம அமைதியாக தான் இருக்க போகிறோம், நம்ம பேச வேணாம்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஹர்ட்டிங் நடக்காது. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணணும். அடுத்து பார்த்தோன்னா when someone start gossiping, இது நிறைய இம்பார்ட்டண்ட்டு. ஸோ எப்போவுமே கேஷுவலாக சேட் பண்ணுறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேட் பண்ணுறது, கோவர்க்கில் சேட் பண்ணுறது, ஸோ அதுக்கப்புறம் வந்து சடனாக அப்படியே மாறி போய் அடுத்தவனை பற்றி பேசுகிறது தான் முடியும். எப்போ பார்த்தாலும் அடுத்தவனை பற்றி பேசுகிறது, நம்ம பேசவே இல்லைனா கூட இன்னொருத்தவங்க வந்துட்டு அவங்க பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ எப்போவுமே அந்த காசிப்ன்றது எப்படின்னா ஜங்க் ஃபுட் மாதிரி நம்மளோட சோலுக்கு, இது எப்படி உடம்புக்கு ஜங்க் ஃபுட் எப்படி உடம்புக்கு நிறைய கெடுதல் விளைவிக்குதோ, அது மாதிரி நம்மளுடைய ஆன்மாவுக்கு நம்மளுடைய மனசுக்கு இந்த ஜங்க் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த காசிப்பு. அடுத்தவங்களை பற்றி பேசுகிறவங்க, நம்மக்கிட்ட பேசுகிறவங்க நம்மளை பற்றி கண்டிப்பாக மற்றவங்ககிட்ட பேசுவாங்கிறத மறந்துடாதீங்க. எப்போவுமே நீங்கள் அதில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த கருத்தை வெளியிடாதீங்க. அது மாதிரி அந்த கருத்துக்களை நீங்களும் கேட்க விளையாதீங்க. எதுக்குன்னா அது உங்களை அறியாமல் அந்த அடுத்தவங்க பற்றின பெர்ஸ்பெக்டிவை மாற்றும். அது தேவையில்லாத உணர்வுகளை இல்லை எண்ணங்களை உங்கள் மனசில் உருவாக்கி அதை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் வாட்டிக்கு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டவங்கள தேவையில்லாமல் இன்னொரு விஷயத்தில் உள்ளே நுழைச்சி விட்டு உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே நீங்கள் உங்களை ஒரு பிராண்ட் பண்ணிக்கோங்க. எ பர்சன் வித் இன்டெகிரிட்டின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தான். நீங்கள் யாரை பற்றியும் யார் பின்னாடி பேசாதீங்க. அப்படி இருக்கும்போது
மற்றவங்க யாரும் மற்றவங்கள பற்றி உங்ககிட்ட பேச மாட்டாங்க. ஸோ அதனால அவங்களே பேசினா கூட அந்த நேரத்தில் நீங்கள் அவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க. அது வந்து சைலண்ட்டாக இருங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன் மொமெண்ட்ஸ் ஆஃப் ஆர் பியூட்டி. ஸோ நிறையா சுச்சுவேஷனில் சைலன்ஸ்ன்றது ஒரு பொன் மாதிரி, ஒரு கோல்டு மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் தாண்டி அது பாசிட்டிவாக நிற்கும். ஸோ சைலன்ஸ் எப்போவுமே ஒரு ப்ரீத் டேக்கிங் பியூட்டி அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ நிறையா மொமெண்ட்டில் நீங்கள் நினச்சிருக்கலாம், ஸோ நம்ம ஏன் சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் நீங்கள் சைலண்ட்டாக இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய சந்தோஷங்கள் எப்பயுமே நிலைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ எப்போவுமே உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, உங்களை வந்து நிறையா வந்து புகழ்கிறாங்க அப்படின்னா கூட அப்போயும் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் கரெக்டாக சைலண்ட்டாக இருங்க. அந்த நேரத்தில் நீங்கள் பேச தேவையில்லை, அமைதியாக இருக்கலாம். ஸோ வெற்றி வரும் பொழுது உடனே ஆடிடக்கூடாதுல்ல. ஸோ தோல்வி அடையும் போதும் அதே மாதிரி தான். உங்களை பற்றி எல்லா பேரும் உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, உங்களை வந்து தூத்துறாங்க, வெளில தள்ளுறாங்க அப்படின்னா அப்பையும் நீங்கள் சைலண்ட்டாக இருந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களை மனசை எதையுமே சஞ்சலப்படுத்தாமல் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட முடியும். ஸோ அப்போ உங்கள் மனசு கரெக்டாக இருக்கும். டூரிங்கான ஆர்கியூமெண்ட், ஒரு ஆர்கியூமெண்ட் வருது, இது உங்களுடைய ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை கணவராக இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் லவ்வராக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் அம்மா அப்பாவாக இருக்கலாம், உங்கள் தங்கைகள் இல்லை தம்பிகள், அண்ணன்கள், அக்கா, இந்த மாதிரி எந்த உறவுகளாக இருந்தாலும். ஸோ அந்த நேரங்களில் நிறைய இடத்துல ஆர்கியூமெண்ட் வராமல் இருக்கவே இருக்காது. இந்த ஆர்கியூமெண்ட் இல்லாத வாழ்க்கை கிடையவே கிடையாது. முக்கியமாக ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் வரும்போது அப்போ அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை விட்டுட்டு நம்ம மாட்டுக்கு ஏதாவது தேவையெல்லாம் பேசினா அந்த ஆர்கியூமெண்ட் வளர்ந்து ஒரு பெரிய ஃபைட் ஆகி மாற்றி வடிவேல் கோவை சல்லா மாதிரி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கணும். இது தேவையே இல்லையே. அந்த நேரங்களில் அவங்களே ஒரு எமோஷ்னலாக ஏதோ ஒன்று பேசிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஐயோ நம்ம கரெக்டாக பேசிட்டோமா தப்பாக பேசிட்டோமா அப்படின்ற மாதிரி யோசிக்க அவங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சைலன்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஸோ எப்போவுமே நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க, இந்த 7 சுச்சுவேஷனில் சைலண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மனசை யாருமே கஷ்டப்படுத்திடவே முடியாதுங்க. மனசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நீங்களும் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் மனசில் எந்த ஒரு பேர்டன் இருக்கவே இருக்காது. தேவையில்லாத உணர்வுகளை, தேவையில்லாத கருத்துக்களை, தேவையில்லாத விஷயங்களை மனசில் போட்டு அப்படியே புரட்டி எடுத்து நம்ம வாழ்க்கையை கெடுக்கணும்னு எதுக்கு, நம்மளுக்கு தேவையா இல்லை. ஸோ அப்போ அந்த நேரங்களில் அமைதியாக இருந்துட்டு போயிடலாமே. அந்த அமைதின்றது ரொம்ப ஈஸி தானே. நார்மலாக அமைதியாக இருக்கலாம், இல்லை உங்களால் அமைதியாக இருக்க முடியலன்னா அந்த இடத்த விட்டு நீங்கள் நகர்ந்து போயிடுங்க. அப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது ரொம்பவே இருக்கும். இந்த பவர் ஆஃப் சைலன்ஸ் இஸ் வெரி 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 பவர்ஃபுல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே சைலன்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு டைம் கொடுக்கும் ப்ரீத் பண்ணுறதுக்கு, அதை பற்றி யோசிக்கிறதுக்கு, அதை அசஸ் பண்ணுறதுக்கு, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு, சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த 7 சுச்சுவேஷனில் அமைதியாக இருந்து பாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. நண்பா நண்பி, ஆல்மோஸ்ட் நம்ம எபிசோடோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இது வரைக்கும் இந்த எபிசோட கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. நம்ம வாழ்க்கை நம்மளுடைய கையில் மட்டும்தான். ஸோ நம்மளுடைய மன சஞ்சலமும் நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமும் எல்லாமே நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த சைலன்ஸோட பவரை நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த 7 சுச்சுவேஷன்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அப்போல்லாம் சைலண்ட்டாக இருந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக மாறுது அப்படின்றத நீங்களே என்ன சொல்லுவீங்க. நீங்கள் எதை சொல்லணும்னா RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டே இருக்கிறேன். ஸோ உங்களோட மெசேஜை தொடர்ந்து எனக்கு அனுப்பலாம், உங்களோட ஃபீட்பேக் அனுப்பலாம், என்னோட நேரடியாக பேசலாம். உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எனக்கு எழுதி அனுப்பிக்கிட்டே இருங்க. நான் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களோட சப்போர்ட்டை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுலேருந்து நீங்கள் அதை காமிச்சிக்கிட்டே இருங்க. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள். அது மாதிரி நீங்கள் ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் இல்லை ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணிங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ், அதாவது 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துருங்க. அது ரொம்ப யூஸ் ஆகும். ஏன் அப்படின்றத உங்களுக்கு காரணம் சொல்லியிருக்கேன். இப்போ நிறையா மக்கள் ரீச் அடையணும். நம்மளுடைய சந்தோஷமே மற்றவங்களுடைய சந்தோஷம் அப்படின்ற ஒரு கருத்துக்களை நீங்கள் நினைக்கிறீங்க. இது நான் பேசி உங்களுக்காக பண்ணால் கூட இந்த RJ_Mano பாட்காஸ்ட் மூலம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட ரீச் ஆகும்போது நீங்களும் ஒரு RJ_Mano தான், நீங்களும் ஒரு மோட்டிவேட்டர் தான், நீங்களும் ஒரு செல்ஃப் ஹெல்ப் பாட்காஸ்டர் தான் அப்படின்றத மறந்துடாதீங்க. உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் அதை ரன் பண்ணவே முடியாது. உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்துகிட்டே இருங்க. ஸோ அடுத்த வாரம் அது இதே மாதிரி ஒரு சூப்பரான மெசேஜில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு இருந்தது RJ_Mano. நீங்கள் இருக்கீங்க RJ_Mano, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்டர். இது உங்களோட நம்பிக்கை. நான் உங்களை பேசிட்டுருக்கேன். மன்னோ, உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக சந்தோஷமா செம்மையா அமைவதற்கு வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் செமையா சூப்பரா அமையும். நண்பா நன்றி. டேக் கேர். பை பாய். ஹாப்பி வீக்கெண்ட். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJ_Mano,
தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.